வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம் எதை பற்றி வீடியோக்கள் நம்ம இப்போ சேனலில் பார்த்துட்டு இருக்கோம்னா, முதலாம் உலக போரை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இதுவரையும் 6 வீடியோக்களில் நாம் போட்டிருக்கோம். இந்த வீடியோக்களை பார்க்காதவங்களுக்கு மேலே கார்ட்டில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் பாருங்க. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது எந்த போரை பற்றி அப்படின்னா, கலிப்பொலி போர். இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரி வாங்க, நேரத்தை வீணடிக்காம வீடியோக்குள்ள போயிடலாம். கலிப்பொலி போர் அப்படின்றது முதலாம் உலக போர்ல நேச நாடுகளோட மிகப்பெரிய தோல்வியலில் ஒன்றா இந்த போர் சொல்லப்படுது. 1915 பிப்ரவரியில இருந்து 1916 ஜனவரி வரை இந்த போர் நீடிச்சு. இந்த கலிப்பொலி போர் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, துருக்கி நாட்டுல டார்டனல்ஸ் நீரிணை அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் கடற்படையின் தாக்குதலுடன் இந்த போரை தொடங்குறாங்க. துருக்கி நாடு அப்படின்றது ஒட்டமோன் பேரரசோட ஒரு பகுதி. அப்படி பார்த்தா இந்த ஒட்டமோன் பேரரசு அப்படின்றது மத்திய சக்திகள்ல ஒரு அங்கமா இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதே மாதிரி இந்த பிரான்ஸ் அப்புறமேட்டு பிரிட்டன் இது பார்த்தீங்கன்னா நேச நாடுகள்ல இருக்கக்கூடிய நாடுகள். இவங்களுக்குள்ளதான் இந்த துருக்கி நாட்டுல போர் நடக்குது. இந்த துருக்கி நாட்டோட நிலப்பரப்பை பற்றி போதுமான புரிதல் நேச நாட்டு படைகளுக்கு கிடையாது. அவங்க ஆரம்பத்துல இருந்தே இந்த புரிதல் இல்லாதனால தயக்கத்தோடையும் சந்தேகத்தோடையும் தான் அந்த போர்ல அவங்க ஈடுபட்டாங்க. துருக்கி நாடு அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு மலைப்பகுதியான ஒரு நிலப்பரப்பை கொண்ட நாடு. இதை பத்தின போதுன புரிதல்கள் இந்த நேச நாடுகளுக்கு கிடையாது. துருக்கி நாட்டோட இராணுவம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வலுவான பாதுகாப்பை கொண்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க நாட்டுல இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பை பத்தின முழு விஷயங்களும் அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. அதை பயன்படுத்தி பாத்தீங்கன்னா அந்த போர்ல ஏற்படக்கூடிய தாக்கத்தை எல்லாத்தையுமே அவங்க குறைச்சிட்டாங்க. அதாவது கிட்டத்தட்ட இந்த போர் நடந்துட்டு இருக்க ஜனவரி மாசத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு அதிகமான வீரர்கள் உயிரிழந்துட்டாங்க. இதுல பெரும்பாலானவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேச நாட்டை சேர்ந்தவர்கள் தான். இதனால என்ன பண்ணுது, நேச நாடுகள் அங்கிருந்து பின்வாங்க ஆரம்பிக்குது. இந்த கலிப்பொலி போர்ல நேச நாடுகள் ரொம்ப மிகப்பெரிய இழப்புகளோட தோல்வி அடையுது. இந்த போருக்கு ஏன் கலிப்பொலி போர் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போரானது துருக்கி நாட்டுல கலிப்பொலி தீபகற்பத்துல நடக்குது. அதனாலதான் இந்த போருக்கு கலிப்பொலி போர் அப்படின்னு பேர் வந்துச்சு. இந்த போரோட நோக்கமே பாத்தீங்கன்னா, பிரிட்டனும் பிரான்ஸும் 2 நாடுகளும் ஒண்ணு சேர்ந்து துருக்கியை தோக்கடிச்சு கருங்கடலை கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுதான். ஆனா துருக்கி ராணுவம் தங்களோட சொந்த நிலப்பரப்பை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருந்ததால நேச நாடுகளோட திட்டங்களை ஈஸியா முறியடிச்சிருச்சு. சரி, இவங்க கருங்கடலை கட்டுப்படுத்தி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேச நாடுகள் கருங்கடலை கட்டுப்படுத்தி ரஷ்யாவுக்கு உதவி செய்ய அவங்க விருப்பப்பட்டாங்க. கருங்கடலை கட்டுப்படுத்துவதன் மூலமா ஒட்டமான் பேரரசோட கடற்படையை தடுத்து நிறுத்தி ரஷ்யாவுக்கு ஆயுதங்களையும் பொருட்களையும் எளிதா அனுப்ப முடியும் அப்படின்னு நினைச்சாங்க. இந்த ஒட்டமான் பேரரசு அப்படின்றது பாத்தீங்கன்னா ஜெர்மனியோட நட்பு நாடாவே இருந்துச்சு. நேச நாடுகள் ஒட்டமான் பேரரசை போர்ல இருந்து விலக்கிட்டா ஜெர்மன் மீது மிகப்பெரிய கவனம் செலுத்தி நம்ம போர் புரிய முடியும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. இந்த பிரான்ஸ்காரங்க பாத்தீங்கன்னா தங்களோட முன்னாள் காலனி நாடுகளான அல்ஜீரியா மற்றும் துனிசியாவை பாதுகாக்க நினைச்சாங்க. ஒட்டமான் பேரரசு இந்த பகுதிகளில் தாக்குதல் நடத்தக்கூடும் அப்படின்ற அச்சம் அங்க நிலவிட்டு இருந்துச்சு. துருக்கி நாட்டோட நிலப்பரப்புகள் மட்டும் அவங்களுக்கு மிகப்பெரிய சவாலா இல்லை. அந்த இடத்துல ஏற்பட்ட கடுமையான போர் நிலைமைகள், நோய், பட்டினி போன்ற காரணங்களால பல லட்சக்கணக்கான பேர் இறந்துட்டாங்க. இறுதியில நேச நாடுகள் தோல்வியை தழுவி அவங்க பின்வாங்கித்தான் தீரணும் அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. இந்த போர்ல ஒட்டமான் பேரரசான துருக்கி நாடு தான் ஜெயிச்சுது. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுட்டு போங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்க நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு காட்டும். சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.